நைட்டு மணி 11 11 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி ரொட்டீன் இப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுதான் ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களும் தூக்கமே வராது. தூக்கத்துல கூட சிங்க் அந்த பாத்திரம் தான் கனவுல வரும். இன்னைக்கு உனக்கு என்னப்பா, நீ ஹவுஸ் ஒய்ஃபு, நீ ஜாலியா இருப்ப அப்படிங்கிற டாபிக் தான். நீ வீட்ல எப்படி ஹாப்பியா இருக்கியா என்ன? எனக்கு என்னப்பா, நான் ஹவுஸ் ஒய்ஃப். வீட்ல 3 நேரம் சாப்பிட்டு நல்லா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நாங்க உனக்கு என்னப்பான்னு சொல்லி டாபிக் எடுத்தோம். எனக்கு என்ன அப்படின்னா, காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து உங்களை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு வரணும். 5 மணிக்கு டிராப் பண்ணிட்டு வந்து எனக்கு அடுத்து என்ன வேலை, ஒரு 10 நிமிஷம் உட்காருன்னா உட்காந்துட்டு பெரியவனை எழுப்பி படிக்க வைக்கணும். படிக்க வச்சுட்டு 7 மணி ஆகும், கூட்டு போய் குளிக்க வச்சு கிளப்பி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வேற ஏதாவது அவங்க சாப்பிட வேணும்னு கேட்டாலும் அதையும் நான் செஞ்சு கொடுக்கணும். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு காலை சாப்பிட வச்சு ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும். ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பான். அப்பதான் எனக்கு இருக்கானே, அவன் என்ன கேட்பான், எனக்கு ஆய் வருது, எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருதும்மா. அவனை பார்க்கணும். சரி, அவனை பார்த்துட்டு இருந்து சாப்பிடுன்னு உட்காந்தா அந்த கிச்சனை பார்த்தா கிச்சனே கந்தரவளமா இருக்கும். அங்க என்ன தோணாது நம்மளுக்கு, அப்படி இருக்கும்போது சாப்பிட தோணாது. அதை வச்சு போட்டு சாப்பிட்றத வச்சு போட்டு போய் பாத்திரம் எல்லாம் கழுவி அடுப்பெல்லாம் தொடச்சு வந்து உட்காரலான்னு பார்க்கும்போது இவன் என்ன சொல்லுவான் அடுத்தது, அம்மா எனக்கு தூக்கம் வருது, எனக்கு துவச்சி போடுமா. அப்ப நான் கூட்டு என்ன பண்ண, தொட்டலை போட்டான்ட்டு 12 மணி ஆயிரும். அப்புறம் அடுத்த வேலை என்ன, கொஞ்சம் இப்படி திருப்பி கதவை திறந்தா அங்க துவைக்கிற துணி என்ன வான்னு கூப்பிடும். எல்லாத்தையும் துவைக்கணும். துவைச்சிட்டு அந்த அக்காடா வரும்போது மணி 3 ஆயிரம். 3:15 ஸ்கூல் விட்டுருவாங்க. இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வந்து திரும்ப அவனை சாப்பிட வச்சு அவனை ரெடி பண்ணி டியூஷனை கொண்டு போய் விடணும். டியூஷனை கொண்டு போய் விட்டுட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் டைம் கிடைக்கும். அந்த 2 மணி நேரம் டைம்ல நான் என்ன பண்ணணும், சாப்பாடு செய்யணும். நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு நீங்க வரக்குள்ள ரெடி பண்ணி, அவன் டியூஷன் இருந்து வரக்குள்ள அவனை ரெடி பண்ணி இவனுக்கு சாப்பாடு கொடுத்து இவனை தூங்க வச்சு இவன் ரெடி பண்றதுக்குள்ளே என் நாள் போயிருது. இதுதான் நான் வீட்டுல இருக்கிற என்னோட நிலைமை. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன, அவன் புருஷன் போய் சம்பாதிக்கிறா, அவன் வீட்டுல சும்மா படுத்து தின்னுட்டு இருக்காங்க. இவ வந்து பார்த்தாதான் தெரியும் எங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் ஒவ்வொருத்தரோட ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை. யாரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு இப்படி சொன்னாங்க, அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டியூஷன் போயிட்டு வர கேப்ல எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணிடுவோமா. இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இவங்க எல்லாம் சாப்பிட்டு எழுந்திரிக்கிறதுக்கு மணி 10 மணி ஆக்கிடுவாங்க, இல்லாட்டி 9:30 மணி ஆக்கிடுவாங்க. அந்த 9:30 மணிக்கு சிங்கிள் அப்படியே போட்டு போய் படுத்துங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களும் தூக்கமே வராது. தூக்கத்துல கூட சிங்க் அந்த பாத்திரம் தான் கனவுல வரும். அப்ப என்ன பண்ணுவோம், நின்று அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து அக்காடான்னு படுக்கும்போது நைட்டு மணி 11 11 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி ரொட்டீன் இப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுதான் ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை. யாராவது இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஏதாவது விடுதலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். இந்த கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணும். ஓ, செஞ்சிடலாம். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட். ஓகே, அடுத்த வாரம் இது ஒரு வீடியோவா போடுறோம், மறக்காம பாருங்க.